சோ இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னா 12 பப்ளிக் எக்ஸாம் 2024 பொது தேர்வு 2024க்கான டாப் 60 கோல்டன் 3 மார்க்ஸ் தான் பார்க்க போறோம். சோ நீங்க கேட்டுட்டே இருந்த டாப் 60 கோல்டன் 3 மார்க்ஸ் வந்தாச்சு. சோ what about the top 60 golden 2 marks? அது எப்படி இருந்துச்சு? சோ அதெல்லாம் பாத்தீங்களா? சோ அதுல 7 பார்ட் இருந்துச்சு. சோ டாப் 60 golden 2 marksல 7 பார்ட்ஸ் இருந்துச்சு. 7 பார்ட்ஸும் பாத்துட்டீங்களா? சோ பாத்துட்டேன்னு சொல்றவங்க கமெண்ட் பண்ணுங்க சரியா? சோ அது மட்டும் இல்லாம அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சான்னு சொல்லுங்க சரியா? ஓகே, சோ இப்ப டாப் 60 golden 3 marks பார்க்கலாமா? ஓகே, சோ பப்ளிக் எக்ஸாம்க்கு டாப் 60 கோல்டன் 3 மார்க்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சரிங்களா? சோ இந்த வீடியோ பார்ட் 1 வீடியோ மட்டும்தான். the next parts are ready. ஓகேவா? சரி, யாரெல்லாம் இந்த பார்ட் 1க்கு ரெடி ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொல்லுங்க. சோ யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க. சோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பார்த்துட்டு சரியா? ஓகேடா. சோ guys, are you ready for part 1? சோ பார்ட் 1க்கு guys நீங்களா ரெடியா இருக்கீங்களா? சோ டாப் 60 கோல்டன் 3 மார்க்ஸ் குள்ள போயிருக்கோம் இல்லையா? ஓகே, சோ இது அப்படியே ஸ்பீடா முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தது உங்களுக்காக இன்னொரு ரெடியா இருக்கு. சோ நான் லாஸ்ட்ல சொல்றேன் சரியா? ஓகே, சோ ஃபர்ஸ்ட் கோல்டன் 3 மார்க் என்ன? அத்தியாயம் 1ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. சோ இத பார்த்தனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அத்தியாயம்னு சொல்லிட்டு. அத்தியாயம் 1ல இருந்து தான் நம்ம இந்த தடவையும் அப்படிதான். சோ ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் 5 क्वेश्चनங்கிற மாதிரி எடுத்துக்க போறோம் சரிங்களா? சோ இது அத்தியாயம் 1 2 தான் இந்த பார்ட்ல வரப்போகுது இல்லையா? சோ எப்படி 2 மார்க்ஸ் அதே மாதிரி தான் 3 மார்க்ஸ்லயும் சரிங்களா? ஓகேடா. சோ ஃபர்ஸ்ட் கோல்டன் 3 மார்க் என்ன? பின்வரும் அணிகளுக்கு நேர்மாறு காண்க. கொடுத்திருக்கிற அணிக்கு நேர்மாறு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரியா? சோ அவங்க கொடுத்திருக்கிற அணிக்கு நேர்மாறு எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு ஒரு பேர் வைக்கணும் இல்லீங்களா? சோ இதுக்கு ஒரு பேர் எப்படி வச்சுக்கலாம்? ஏன்னு வச்சுக்கலாமா இதனுடைய பேரை? பாருங்க, சோ ஏன்னு வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு பேரு ஏ என்க பேர் வச்சாச்சு. இப்போ இதுக்கு நேர்மாறு கண்டுபிடிக்கணும். இப்ப ஏன்னு வச்சாச்சு. ஏக்கு நேர்மாறுக்கான சூத்திரம் என்ன? A inverse equal to 1 by mod A into adjoint of A ன்னு சொல்லுவாங்க. adjன்னு சொல்லிக்கலாம் இல்லையா? சோ இதுக்கு A inverse நமக்கு என்னெல்லாம் தேவை? mod A தேவை, adjoint of A தேவை இல்லையா? ஓகே, சோ mod A ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். சோ mod A இங்க A கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கு mod A கண்டுபிடிக்க போறோம். சோ mod A னா எப்படி எடுக்கணும்? டிட்டர்மினன்ட் எடுக்கணும் இல்லையா? சோ டிட்டர்மினன்ட் குள்ள A ஓடது என்ன? 2 3 1, அடுத்தது 3 4 1, அடுத்தது 3 7 2. சோ mod A-க்கு போட்டாச்சு. சோ mod A-க்கு போட்டாச்சு. இப்போ ஒவ்வொன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம். எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும்ங்கறது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் பிளஸ் அப்புறம் மைனஸ் திருப்பி பிளஸ் இல்லையா? ஓகே, சோ பிளஸ்ல ஃபர்ஸ்ட் இந்த 2 ஓட எடுத்துக்கணும்னு சொல்லிருக்கேன். சோ 2 into அந்த 2 ஓட ரோவையும் அந்த 2 ஓட காலத்தையும் அடிச்சு விட்டுறணும். மீதி இருக்கிறத பெருக்கணும் இல்லையா? ஓகே, சோ 4 2s are 8, 7 1s are 7, கீழ இருந்து மேல போறங்காட்டி மைனஸ். சோ மைனஸ் 7. அடுத்தது மைனஸ் 3 into அடுத்தது இதோட ரோ இதோட காலத்தை அடிச்சு விட்டுறணும். 3 ஓட ரோ 3 ஓட காலத்தை அடிச்சு விட்டுறணும். சோ பேலன்ஸ் பெருக்கணும் என்ன கிடைக்கும்? 3 2s are 6, 3 1s are 3, கீழ இருந்து மேல போறங்காட்டி மைனஸ். புரிஞ்சுதுங்களா? ஓகே, சோ அடுத்தது பாருங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 1 ஓடது. சோ 1 ஓட ரோ 1 ஓட காலத்தை அடிச்சு விட்டுறலாம். சோ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3 7s are 21, 3 4s are 12, கீழ இருந்து மேல போறங்காட்டி மைனஸ். சோ மைனஸ் 12. ஓகேவா? ஓகேடா. சோ 2 into 8 minus 7 என்ன? 1, minus 3 into 6 minus 3 3, plus 1 into 21 minus 12 21 minus 12 எவ்வளவு இருக்குங்க? 9 இல்லையா? சோ 9. புரிஞ்சுதா? ஓகே, சோ 2 1s are 2, 3 3s are 9, plus 9 minus 9 plus 9 போய்டும், 2 மட்டும் இருக்கும். இப்போ mod A வந்து not equal to 0. அப்போ எப்பெல்லாம் mod A not equal to 0 இருக்கோ அப்பெல்லாம் தான் A inverse exist ஆகும். அதாவது Aக்கு நேர்மாறு கிடைக்கும் சரிங்களா? இப்போ A not equal to 0 mod A, அப்ப கண்டிப்பா Aக்கு நேர்மாறு உண்டு. சோ ஏக்கு நேர்மாறு கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா? சோ எப்பெல்லாம் mod A not equal to 0 ஆகுதோ அப்பதான் நம்ம ஏக்கு நேர்மாறு கண்டுபிடிக்க முடியும். இது 1 மார்க்லயும் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா? ஓகே, சோ mod A கண்டுபிடிச்சாச்சு. இனி அடுத்தது என்ன நமக்கு வேணும்? adj வேணும் இல்லையா? சோ adjoint of A எப்படி கண்டுபிடிக்கணும் நான் சொல்லி கொடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் adjoint of A எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். எப்படி adjoint of A கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கோம்? ஃபர்ஸ்ட் பிராக்கெட் போட்டுக்கோங்க. பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் சரிங்களா? இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க.
சோ இங்க ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட் குள்ள எழுதிருக்கீங்களடா, இந்த பிராக்கெட் குள்ள மாத்திரம் எழுதிருக்கீங்கல்ல, சோ இத மட்டும் தூக்கி ஃபர்ஸ்ட் லைன்ல போட்டுருங்க. சோ 8 minus 7, அடுத்தது 6 minus 3, பிராக்கெட் குள்ள எழுதிருக்கிறது மட்டும். அடுத்தது 21 minus 12. அடுத்தது செகண்ட் எடுக்கும்போது எப்படி எடுக்கணும்னா, ரெண்டாவது இருக்கக்கூடிய, அதாவது இப்ப இந்த ரெண்டாவது இருக்கக்கூடிய நம்பரோட ரோ நம்பரோட காலத்தை அடிச்சிடணும், பேலன்ஸ் எடுக்கணும். இப்போ 3 2s are 6, அடுத்தது 7 1s are 7, கீழ இருந்து மேல போறங்காட்டி மைனஸ், சோ -7. அடுத்தது நடுவுல இருக்க நம்பரை அடிச்சிடணும். சோ நடுவுல இருக்க நம்பர் இது பண்ணணும்னா என்ன கிடைக்கும்? நடுவுல இருக்க நம்பர்னா எது நீங்க அடிப்பீங்க? 3 நடுவுல இருக்க நம்பர்னா 4. சோ 4 ஓட ரோ 4 ஓட காலம் இல்லையா? சோ நடுவுல இருக்க நம்பர்னா 4, அதோட ரோ அதோட காலம் அடிச்சாச்சு. இப்ப மீதியை பெருக்கணும். 2 2s are 4, அடுத்தது 3 1s are 3, கீழ இருந்து மேல போறங்காட்டி -3. அடுத்தது பாத்தீங்கன்னா 1 எடுக்கணும். சோ இந்த 1 ஓட ரோ 1 ஓட காலத்தை எடுத்துறணும் இல்லையா? சோ எடுத்துறோம்னா 2 7s are 14, 3 3s are 9, கீழ இருந்து மேல போறங்காட்டி மைனஸ். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மூணாவது 3, இந்த 3 தூக்கிடணும். இந்த 3 ஓட ரோ இந்த 3 ஓட காலத்தை எடுத்துறணும், மீதிய பெருக்கணும். 3 1s are 3, அடுத்தது 4 1s are 4, கீழ இருந்து மேல போனா -4. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த 7 ஓட ரோ 7 ஓட காலத்தை எடுத்துறணும். இந்த 7 ஓட ரோ இந்த 7 ஓட காலத்தை எடுத்துறணும், பெருக்கணும். 2 1s are 2, அடுத்தது 3 1s are 3, கீழ இருந்து மேல போறங்காட்டி மைனஸ், சோ -3. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 ஓட ரோ இந்த 2 ஓட காலத்தை எடுத்துறணும். இப்ப மீதி இருக்கிறது 2 4s are 8, அடுத்தது கீழ இருந்து மேல போகும்போது 3 3s are 9, கீழ இருந்து மேல போகும்போது மைனஸ், சோ -9. புரிஞ்சுதுங்களா? ஓகே. சோ 8 minus 7 1 இல்லையா? சோ 8 minus 7 1, 6 minus 3 3, முன்னாடி ஒரு மைனஸ் இருக்கு, சோ -3. 21 ல 12 போச்சுனா 9, சோ +9. 6 minus 7 -1, முன்னாடி ஒரு மைனஸ் இருக்குடா, இப்ப மைனஸ் இன்டு மைனஸ் +1 ஆயிடும். அடுத்து 4 minus 3 1, அடுத்தது 14 minus 9 5, சோ இங்க மைனஸ் இருக்கங்காட்டி -5. அடுத்து 3 minus 4 -1, 2 minus 3 -1, முன்னாடி ஒரு மைனஸ் இருக்கு, சோ +1 ஆயிடும். அடுத்தது 8 minus 9 -1. ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? ஓகே. சோ அஜய் கண்டுபிடிச்சாச்சுல? ஓகே. சோ இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? A இன்வர்ஸ். சோ A ஓட நேர்மாறு. A ஓட நேர்மாறுக்கு சூத்திரம் என்ன சொல்லி கொடுத்தேன்? A ஓட நேர்மாறு கண்டுபிடிக்கணும்னா 1 by mod A into adjoint of A. So 1 by mod A into adj. So 1 by mod A என்ன? So mod A னா mod A என்னதுங்க? 2. mod A வந்து 2 இல்லையா? So 2 போட்டுக்கலாம். adjoint of A என்ன? adjoint of A பாத்தீங்கன்னா 1 minus 3 9, 1 1 minus 5, minus 1 1 minus 1, minus 1 1 minus 1. சரிங்களா? ஓகே. சோ A inverse A ஓட நேர். சோ இப்போ நம்ம A inverse முடிஞ்சுன்னு நினைப்போம். சோ ஆனா ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கோம், மேஜர் மிஸ்டேக் பண்ணிருக்கோம். சோ நீங்க கண்டுபிடிச்சீங்களா? யா. சோ adjoint of A கண்டுபிடிக்கும் போது நான் சொன்ன மாதிரி பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் எல்லா குறியீடும் போட்டுட்டு நீங்க T போட மறந்துடக்கூடாது. டிரான்ஸ்போஸ் T போட மறந்துடக்கூடாது. சரியா? சோ அந்த T போட்டுக்கிட்டே வரணும். சோ அப்ப அந்த T போட்டோம் அப்படின்னா இப்ப இதுக்கு என்ன பதில் கிடைச்சிருக்கு? இதான். அது அப்படியே எங்க போடும்? இந்த Tக்கு என்ன மேம் அர்த்தம் அப்படின்னா டிரான்ஸ்போஸ் அப்படின்னா ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அதாவது ரோவா இருக்கிறது கிடைமட்டமா இருக்கிறதெல்லாம் செங்குத்தா எழுதணும். அதுதான் அதோட விவரம். சரிங்களா? சோ இப்படி இருக்கிறத இப்படி ரோவா இருக்கிறத காலமா எழுதிட்டு வரணும். எப்படி மாத்தி எழுதுறதுங்கிறத சொல்லித்தரேன். சோ 1/2 அப்படியே வச்சுக்கோங்க. இதை மாத்தி எழுதி முடிச்சிருங்க. சரியா? சோ இது எப்படி மாத்தி எழுதுறது அப்படின்னா இப்படி இருக்கல. சோ இப்படி இருக்கிறத நம்ம ஸ்ட்ரெயிட்டா எழுத போறோம். 1 minus 3 9. அடுத்தது இத வந்து அதே மாதிரி 1 1 minus 5. அடுத்தது
-1 1 -1 -1 1 -1 அவ்வளவுதான். புரிஞ்சுதுங்களா? ஏதோ சந்தேகம் இருக்கா? ஓகே, சோ இதுதான் ஏவோட நேர்மாறு, நம்மளுக்கு கிடைச்ச நேர்மாறு. புரிஞ்சுதுங்களா? சந்தேகம் இருக்கா? சோ இந்த மாதிரி நேர்மாறு கொஸ்டின் கொடுத்தா இந்த மிஸ்டேக் நீங்க பண்ணுவீங்களா? பண்ணக்கூடாது. சரியா? ஓகே, ஏன்னு கேட்டீங்கன்னா சோ இந்த டிரான்ஸ்போஸ் மறக்காம இருக்கணுங்கிறதுக்காக தான் இது லாஸ்ட் மிஸ்டேக்கா வந்திருக்கும் போல. சோ நீங்க இந்த டிரான்ஸ்போஸ மறந்துடக்கூடாது. சரியா? ஓகே, நம்ம அந்த நெக்ஸ்ட் போலாமா? So the second golden question is A equal to 1 tan x minus tan x 1. So A transpose A inverse இதுன்னு சொல்லி காட்ட சொல்லிருக்காங்க. சோ கொடுத்திருக்கிறது A மட்டும்தான். சோ அதுக்கு நம்ம A transpose கண்டுபிடிச்சு Aக்கு நேர்மாறு கண்டுபிடிச்சு ரெண்டையும் பெருக்கி இதுதான்ங்கறத சொல்லணும். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் அவங்க நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, Aங்கிறது என்னன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா? ஓகே, சோ Aங்கிறது என்ன கொடுத்திருக்காங்க, 1 tan x minus tan x 1 இல்லையா? ஓகே, சோ இதுக்கு A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிடலாம். A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சோம்னா சொல்லிருக்கேன், இது வந்து 2 cross 2ல தான் இருக்கு. இதோட வரிசை வந்து 2 cross 2 தான். சோ அப்ப 2/2 சொல்லுவோம். அப்போ இது ரெண்டையும் எடுத்து மாத்திக்கணும். இது ரெண்டையும் எடுத்து மாத்தினா அப்படியேதான் இருக்கும். இது ரெண்டுல குறியீட்டை மட்டும் மாத்தினா போதும். இது ரெண்டுல குறியீடு பிளஸ் இருந்தா மைனஸ், மைனஸ் இருந்தா பிளஸ், இது ரெண்டோட குறியீட்டை மட்டும் மாத்தினா போதும். இது பிளஸ் tan x ஆயிடும், இது வந்து மைனஸ் tan x ஆயிடும். இப்படியும் நீங்க பண்ணிக்கலாம். இல்லன்னா இன்னொரு ஷார்ட்கட் இருக்கு, நான் அதையும் சொல்லி தரேன். சோ அது என்னன்னா, இது அப்படியே ரோவா இருக்கிறத காலமா எழுதிக்கோங்க. A டிரான்ஸ்போஸ் கேட்டிருக்காங்க இல்லையா? சோ இது வந்து அட்ஜே ஓடுது. இப்ப நான் சொன்னது வந்து அட்ஜாயிண்ட் A ஓடுது. அட்ஜாயிண்ட் ஆஃப் A கண்டுபிடிச்சு டிரான்ஸ்போஸ் எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் சுத்து, அதனால அப்படி வேண்டாம், பண்ண வேண்டாம். சோ நீங்க A டிரான்ஸ்போஸ் எடுக்கிறது இன்னொரு ஷார்ட்கட் சொல்லி தரேன். சரியா? இப்ப நான் போட்டது கொஞ்சம் சுத்தானது, சோ அது போட வேண்டாம். அட்ஜாயிண்ட் எடுத்து திருப்பி அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், அது வேண்டாம். ஈஸியா சொல்றேன். சோ A கொடுத்துருக்காங்களே, A டிரான்ஸ்போஸ் கேட்டாங்கன்னா இப்படி படுத்திருக்கிறது நேரா நிப்பாட்டணும். நான் சொன்ன மாதிரி டிரான்ஸ்போஸ்ல படுத்திருக்கிறது கிடைமட்டமா இருக்கிறது செங்குத்தா எழுதணும், அவ்வளவுதான். சோ 1 tan x, அடுத்தது மைனஸ் tan x 1, அவ்வளவுதான். சோ நீங்க அதை நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி எடுத்தீங்கனாலும் இதுதான் உங்களுக்கு கிடைக்கும். சோ அதை எடுத்து திருப்பி அது பண்ணணும், அதனால அது கொஞ்சம் கஷ்டம். சோ அதனால இது நீங்க ஈஸியா இருக்கு. கிடைமட்டமா இருக்கிறது அங்க நம்ம எடுத்தோம்ல 3 cross 3ல. சோ அதே மாதிரி முன்னாடி ஒரு சம் ஃபர்ஸ்ட் சம் பார்த்தோம் இல்லீங்களா? சோ அதுல எப்படி A டிரான்ஸ்போஸ் எடுத்தோம், கிடைமட்டமா இருக்கிறதுல செங்குத்தா எழுதணும். அதே மாதிரிதான் இங்கேயும். சரிங்களா? சோ கிடைமட்டமா இருக்கிறது செங்குத்தா எழுதிருக்கு, அடுத்து கிடைமட்டமா இருக்கிறது செங்குத்தா எழுதிருக்கு. சரியா? ஓகே, சோ A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப A இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? வாங்க. சோ A இன்வர்ஸ்னா என்ன, 1/mod A into Aj இல்லையா? சோ 1/mod A into Aj. இப்ப உங்களுக்கு A இன்வர்ஸ் சூத்திரம் ரொம்ப தரவா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ A இன்வர்ஸோட சூத்திரம் என்ன, 1/mod A into Aj. சோ mod A னா mod குள்ள A இல்லையா? சோ mod A என்ன, A பாத்தீங்கன்னா 1 tan x, அடுத்தது minus tan x 1. சோ இதுக்கு இது கிராஸ் பண்ணி டிட்டர்மினன்ட் எடுத்தோம்னா 1 1s are 1 minus tan x into tan x minus tan square x, கீழ இருந்து போகும்போது ஒரு மைனஸ் போகும். சோ plus tan square x, 1 plus tan square x ன்னு இருக்கும். சோ இதை நீங்க அப்படியே வச்சுக்கலாம். சரியா? ஓகே, சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். சோ அதுக்கு mod A கண்டுபிடிச்சாச்சு, Aj மட்டும் கண்டுபிடிக்கணும் இல்லையா? சோ Aj எப்படி கண்டுபிடிக்கலாம்? சோ 2 cross 2ல இருக்கு. அப்ப Aj எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நான் சொன்ன மாதிரி தான். எப்படின்னா ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் எடுத்த மாத்திக்கோங்க. Aக்கு Aj கண்டுபிடிக்கணும். 2 cross 2 வரிசை வந்து 2 cross 2ல இருந்துச்சுன்னா எப்படி Aj கண்டுபிடிக்கிறது? 3 cross 3ல இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் போட்டு மேல டிரான்ஸ்போஸ் போட மறக்க கூடாதுங்கிறது 3 cross 3ல. இங்க 2 cross 2ல இருக்கு, வரிசை 2 தான் இருக்கு இல்லையா? சோ அப்படி இருக்கும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியா Aj கண்டுபிடிக்கிறது. எப்படின்னா ஃபர்ஸ்ட் இது ரெண்டை மட்டும் எடுத்த மாத்திக்கோங்க. சோ இது ரெண்டையும் எடுத்த மாத்திட்டீங்கன்னா 1 1 இப்படி வந்துரும் இல்லையா? சோ அடுத்த இது ரெண்டு இருக்கக்கூடிய குறியீட்டை மட்டும் மாத்தினா போதும். அடுத்தது செகண்ட் ஸ்டெப் என்ன, இது ரெண்டுலயும் இருக்கக்கூடிய குறியீடு பிளஸ்ல இருந்தா மைனஸ், மைனஸ்ல இருந்தா பிளஸ், அந்த மாதிரி குறியீடு மட்டும் மாத்தினா போதும். இங்க மைனஸ்ல இருக்கா, அப்ப பிளஸ் tan x ஆயிடும். அடுத்தது இங்க வந்து பிளஸ் tan x இருக்கா, அப்ப இங்க மைனஸ் tan x ஆயிடும். அவ்வளவுதான், குறியீட்டை மட்டும் மாத்தினா போதும். சரிங்களா? ஓகே, இப்ப A இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? சோ A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/mod A என்ன கிடைச்சிருக்கு, 1 plus tan square x. So 1 plus tan square x into 1/mod A into adjoint of A. So adj என்ன, 1 minus tan x, அடுத்தது tan x 1, அடுத்தது tan x 1.
சரிங்களா? சோ A இன்வர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? ஓகே. சோ இப்போ A டிரான்ஸ்போஸையும் A இன்வர்ஸையும் பெருக்கணும் இல்லையா? சோ A டிரான்ஸ்போஸையும் A இன்வர்ஸையும் பெருக்க போறோம். A டிரான்ஸ்போஸ் என்ன? A டிரான்ஸ்போஸ் போத்தீங்கன்னா 1 minus tan x 1 minus tan x tan x 1 இல்லையா? tan x 1. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது A டிரான்ஸ்போஸ் இல்லையா? ஓகே. அடுத்தது A இன்வர்ஸ். இது A டிரான்ஸ்போஸ் தனியா ஹைலைட் பண்ணாலும் பண்ணி வச்சுக்கலாம், பிரச்சனை இல்ல. சோ A டிரான்ஸ்போஸ் இங்க இருக்கு, A இன்வர்ஸ் இங்க இருக்கு இல்லையா? சோ இந்த ரெண்டையும் பெருக்க தான் போறோம். சோ 1 by 1 plus tan square x into 1 minus tan x 1 இல்லையா? ஓகே. சோ இந்த 1 by 1 plus tan square x முன்னாடி போட்டுடலாம். சோ 1 by 1 plus tan square x. இப்போ இது ரெண்டையும் பெருக்கிடலாம் அப்படியே, சரிங்களா? சோ 1 minus tan x 1. சோ அடுத்தது 1 minus tan x 1 இல்லையா? சோ இத பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சோ 1 plus அந்த முன்னாடி இருக்கக்கூடிய 1 by 1 plus tan square x அப்படியே இருக்கட்டும். 1 by 1 plus tan square x. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இது ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா first row first column அப்படி பெருக்கணும் இல்லையா? சோ 1 ones are 1. அடுத்தது minus tan x into tan x minus tan square x இல்லையா? சோ minus tan square x. அடுத்தது first row second column 1 into minus tan x minus tan x. அடுத்தது minus tan x into 1 minus tan x. அடுத்தது tan x into second row, இங்க பாருங்க second row first column. So tan x into 1 tan x. அடுத்தது 1 into tan x, so plus tan x. அடுத்தது பாத்தீங்கன்னா second row second column பார்க்கணும். So second row second column, second row second column. So tan x into minus tan x minus tan square x. அடுத்தது 1 into 1 plus 1. ஓகேவா? சோ இப்படிதான் இருக்கும் இல்லையா? இது எப்படி எழுதிக்கலாம்? 1 by 1 plus tan square x into 1 minus tan square x. இங்க minus 2 tan x, இங்க plus 2 tan x, இங்க 1 minus tan square x. சரிங்களா? சோ இந்த மாதிரி கிடைக்குமா? இப்போ இந்த டிவிஷன் கீழே வகுத்தல் இருக்கிறத உள்ள கொண்டு போய் வகுத்துக்கலாமா? சோ ஒவ்வொன்னு கூட வகுத்தல் போகுங்களா? சோ இங்க இருக்கிறது இது கூட ஒவ்வொன்னு கூடயும் பொருட்படும் இல்லையா? சோ ஒவ்வொன்னு கூட வகுத்துக்கலாம். சோ இப்போ என்ன கிடைக்கும்? 1 minus tan square x by 1 plus tan square x. அடுத்தது minus 2 tan x by 1 plus tan square x. அடுத்தது அதே மாதிரி 2 tan x by 1 plus tan square x. அடுத்தது அதே மாதிரி 1 minus tan square x by 1 plus tan square x இல்லைங்களா? ஓகே. சோ இப்ப நமக்கு ஒரு சூத்திரம் தெரியும். என்ன அப்படின்னா 1 minus tan square x எப்படி, அதாவது 1 minus tan square x by 1 plus tan square x என்ன எழுதிக்கலாம்? cos 2x எழுதிக்கலாம். 1 minus tan square x by 1 plus tan square x எப்படி எழுதிக்கலாம்னா cos 2x. cos 2x க்கான சூத்திரம் என்னன்னா 1 minus tan square x by 1 plus tan square x தான். சோ இது எப்படி எழுதிக்கலாம்? so which implies cos 2x. அடுத்தது sin 2x க்கு சூத்திரம் என்ன அப்படின்னா 2 tan x divided by 1 plus tan square x. இதான் வந்து sin square x, அதாவது sin 2x க்கான சூத்திரம். சரிங்களா? சோ sin 2x எப்படி எழுதிக்கலாம்? 2 tan x divided by 1 plus tan square x ன்னு எழுதிக்கலாம். சோ இங்க மைனஸ் இருக்கங்காட்டி minus sin 2x ன்னு வந்துரும். சரியா? சோ minus sin 2x. சோ sin 2x க்கு சூத்திரம் என்னன்னு சொன்னேன்? 2 tan x divided by 1 plus tan square x. அப்ப இங்கேயும் sin 2x தானே? ஓகே. சோ sin 2x. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 minus tan square x by 1 plus tan square x எப்படி எழுதிக்கலாம்? cos 2x ன்னு எழுதிக்கலாம். சோ cos 2x. அவ்வளவுதான். சோ இதுதான் நிறுவனமா? இதுதான் அவங்க ப்ரூஃப் பண்ண சொல்லிருக்காங்களா? நிறுவ சொல்லிருக்காங்களா? ஆமாங்க. சோ A டிரான்ஸ்போஸ் A இன்வர்ஸ் நம்ம இதுதான் சொல்லிருக்காங்க. நமக்கு அது கிடைச்சிருச்சு. A டிரான்ஸ்போஸ் A இன்வர்ஸ். சரியா? சோ இதுலதான் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா கண்டுபிடிக்கிறதுல?
ஓகே சோ இங்க இந்த இடத்துல மட்டும் சூத்திரம் தெரிஞ்சா போதும் சரிங்களா. ஓகே சோ அடுத்தது போலாமா. அடுத்து பாத்தீங்கன்னா டாப் 60 கோல்டன் 3 மார்க் क्वेश्चनல தேர்ட் 3 மார்க் என்ன கொடுத்திருக்காங்க. பின்வரும் அணிகளுக்கு சிற்றணிக்கோவையை பயன்படுத்தி அணித்தரம் காண்க. சிற்றணிக்கோவை பயன்படுத்துறது சொல்லி கொடுத்திருக்கேன். சோ அத்தியாயம் 1லயே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன் சிற்றணிக்கோவை எப்படி பயன்படுத்தி கண்டுபிடிக்கணும்னு. ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பேர் வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த அணித்தரத்துக்கு ஒரு பேர் வச்சுக்கலாம். ஏ அப்படின்னு வச்சுக்கலாம் சரிங்களா. சோ ஏ எங்க ஓகே சோ சிற்றணிக்கோவை என்னன்னு சொல்லி கொடுத்திருக்கேன். இதுக்கு ஃபர்ஸ்ட் மாடே எடுக்கணும். மாடே எடுத்து கண்டுபிடிச்சு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சோம்னா நாட் ஈக்குவல் டு 0 வந்துருச்சுன்னா அதான் சிற்றணிக்கோவை பயன்படுத்துறது. அதோட அணித்தரம் 3. ஏன்னா வரிசை இப்ப எந்த வரிசையில இருக்கு 3/3 வரிசையில இருக்கு. சோ வரிசை எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். சோ இன்னொரு தடவை சொல்லிடுறேன். 1 2 3 3 ரோ இருக்கா. 1 2 3 காலம் இருக்கா. அப்ப இதோட வரிசை 3/3. புரிஞ்சுதுங்களா. அவ்வளவுதான் ஈஸி சரியா. ஓகே இப்போ அணி ஏயின் வரிசை 3/3 ஆகும் சரியா. இப்ப மாடை கண்டுபிடிச்சிடலாம். சோ மாடை கண்டுபிடிச்சாதான் ஆன்சர் கிடைக்கும். சோ மாட் குள்ள ஏ போட்டலாம். சோ 1 - 2 3 2 4 - 6 அடுத்தது 5 1 - 1. சோ இத பிரிச்சு எழுதுறோம்னா பிளஸ். இது எப்படி பிரிச்சு எழுதலாம் பிளஸ் மைனஸ் பிளஸ் இப்படிதானே பிரிச்சு எழுதணும்னு சொல்லியிருக்கேன். ஓகே சோ ஃபர்ஸ்ட் 1 போடலாம். 1 போட்டுட்டு அதோட ரோ அதோட காலத்தை அடிச்சிடலாம். மீதி இருக்கத பெருக்கிக்கலாம். சோ 4 * -1 -4 1 * -6 -6 கீழ இருந்து -1 போகும்போது +6 ஆயிடும். +6 அடுத்தது -2 எடுத்துக்கணும். -2 எடுத்துக்கிட்டு -2 ஓட ரோ -2 ஓட காலத்தை அடிச்சிடணும். மீதி இருக்கத பெருக்கணும். 2 * -1 -2 5 * -6 -30 கீழ இருந்து ஒரு மைனஸ் போகும் +30 ஆயிடும். அடுத்தது 3 ஓட ரோ 3 ஓட காலத்தை அடிச்சிடணும். 3 ஓட ரோ 3 ஓட காலத்தை அடிச்சிடணும். மீதி இருக்கத பெருக்கணும். 2 * 1 2 3 எடுத்துட்டு 2 * 1 2 5 4 20 கீழ இருந்து மேல போகும்போது மைனஸ் சோ -20 சரிங்களா. ஓகே சோ 1 * -4 + 6 2 சோ minus into -2 -2 + 30 28 இல்லையா. சோ 28 plus 3 into 2 - 20 -18 so -18 so 1 into 2 2 minus into minus plus 2 2s are 4 2 8s are 16 2 2s are 4 5 56 3 8s are 24 balance 2 3 1s are 3 4 5 minus 5 இல்லையா. ஓகே சோ 54 plus 2 56 இல்லீங்களா. ஆனா அப்படி 56 போட்டு 56 minus 56 0 போட்டுக்கூடாது. இங்க -54 இருக்கு. -54 plus 2 -52 வரும். minus into plus minus so 54 ல 2 போச்சுனா 2 52 so 56 minus 52 பெரிய நம்பர் பக்கம் மைனஸ் இருக்கு. சோ அதனால -52 so 56 ல 52 போச்சுனா 4 இருக்குமா 4 so 4ங்கிறது not equal to 0 இல்லையா. so not equal to 0 ஆனா அணித்தரம் அழகா சொல்லிடலாம். a ஓட அணித்தரம் என்னங்க. so a ஓட அணித்தரம் 3 ஏன்னா 3/3 வரிசையில தானே 0 ஆகல. so 0 ஆகாத வரிசை தான் அணித்தரமா எடுத்துக்கொள்ளப்படும் சரிங்களா. ஓகே இதுல சந்தேகம் இருக்கு அணித்தரம் கண்டுபிடிக்கிறதுல. ஓகே இந்த சிற்றணிக்கோவை பயன்படுத்தி அணித்தரம் கண்டுபிடிக்கல மாடல் क्वेश्चंस இருக்கு. சோ இந்த क्वेश्चन வொர்க் அவுட் பண்ணிட்டு மாடல் क्वेश्चंஸும் நீங்க வொர்க் அவுட் பண்ண மறந்துட கூடாது சரியாமா. சோ அது மட்டும் இல்லாம தயவு செஞ்சு எனக்கு கம்மியான நாட்கள் தான் இருக்கு. டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்கடாமா. சோ கோல்டன் 3 மார்க்ஸ் ஃபாஸ்டா என்கூட வந்து முடிச்சிடணும் ஓகேவா. சோ ஓகே இந்த நெக்ஸ்ட் கோல்டன் 2 மார்க் அதாவது கோல்டன் 3 மார்க் ஃபோர்த் கோல்டன் 3 மார்க் என்ன அப்படின்னா பின்வரும் நேரிய சமன்பாட்டு தொகுப்பை நேர்மாறு அணிகாணல் முறையை பயன்படுத்தி தீர்க்க சரியா. சோ கோல்டன் 3 மார்க் ஃபோர்த் क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்க. சோ இது நேர்மாறு அணிகாணல் முறை பயன்படுத்த சொல்லிருக்காங்க சரியா. சோ மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட்னு ஆங்கிலத்தில் சொல்லக்கூடியது நேர்மாறு அணிகாணல் முறை. சோ அவங்க என்ன சொல்லிருக்காங்க 2 சமன்பாடு கொடுத்துட்டு நேர்மாறு அணிகாணல் முறையை பயன்படுத்தி போட்டுக்க சொல்லிட்டாங்க. நேர்மாறு அணிகாணல் முறைனாவே நமக்கு ஞாபகம் வர்றது x equal to a inverse b x equal to a inverse b இல்லையா. ஓகே சோ இதுல a b x எல்லாம் எப்படி மேம் எடுக்கிறது அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்துறேன். சோ ஃபர்ஸ்ட் எப்படி எடுத்து சோ a என்ன b என்ன x என்னங்கறத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதுக்கு அப்புறம் அணிக்குன்னு ஒரு வடிவம் இருக்கு. சோ அந்த அணிமுறை வடிவம்ல எழுதணும் சரியா.
ஓகே சோ ஃபர்ஸ்ட் ஏ எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிடுறேன். ஏங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு சமன்பாட்டுலயும் இந்த xy ஓட கெழு தான் ஏ. சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் சமன்பாட்டுல xy ஓட கெழு என்ன? x ஓட கெழு 5 இங்க போட்டுக்கணும், y ஓட கெழு 2 சோ அது இங்க போட்டுக்கணும். சரியா? அதே மாதிரி ரெண்டாவது சமன்பாடு எடுத்துக்கோங்க. அதுல x ஓட கெழு என்ன? 3 சோ அது இங்க போட்டுக்கணும். அடுத்தது y ஓட கெழு என்ன? y ஓட கெழு பாத்தீங்கன்னா 2 சோ அதுக்கு இங்க போட்டுக்கலாம். ஓகேவா? ஓகே சோ ஏ கண்டுபிடிச்சாச்சு. பி என்ன? சோ பிங்கிறது இங்க இருக்கு பாத்தீங்களா? சோ இதுதான் வெளிய இருக்கிறது 7, அதாவது ஈக்குவல் டு அந்த பக்கம் இருக்கிறது. சரிங்களா? ஓகே சோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்திருக்காங்க? 3 5. சோ ஃபர்ஸ்ட்க்கு 3 செகண்டுக்கு 5 இப்படி எழுதிக்கணும். சரிங்களா? ஓகே சோ அடுத்தது பாருங்க x என்னன்னு தெரிஞ்சுக்கணும். xங்கிறது இங்க என்னெல்லாம் மாறிகள் பயன்படுத்திருக்காங்கன்னு பார்க்கணும். x y தான் பயன்படுத்திருக்காங்க. சோ x y ஃபர்ஸ்ட் எந்த வடிவத்தை எழுதணும்னா அணிய a, அதாவது ஃபர்ஸ்ட் எந்த வடிவத்துல எழுதணும்னா ax ஈக்குவல் டு bங்கிற வடிவத்துல எழுதணும். சரிங்களா? சோ a அப்படிங்கிறது என்ன? 5 2 3 2 5 2 3 2 xங்கிறது xy, bங்கிறது என்னங்க? bங்கிறது 3 5. இந்த வடிவத்துல எழுதிட்டு தான் x equal to a inverse b அப்படிங்கிற வடிவத்துக்கு கொண்டு வரணும். ஆனா x equal to a inverse bங்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? சோ அதுதான் வந்து நேர்மாறு அணிக்காணல் முறைக்கான சமன்பாடு மாதிரி. சரிங்களா? சோ x equal to a inverse b. சோ இந்த வடிவத்துக்கு கொண்டு வரணும். இப்ப நமக்கு என்ன தேவை? a inverse தேவை. a க்கு நேர்மாறு கண்டுபிடிக்கணும். ஏங்கிறது நமக்கு என்ன தெரியும்ல? சோ இதுக்கு நேர்மாறு கண்டுபிடிச்சிடலாமா? சோ a inverse நான் என்ன சொல்லிருக்கேன்? இன்வர்ஸ் நேர்மாறு கண்டுபிடிக்கணும்னாவே சூத்திரம் என்னங்க சொல்லிருக்கேன்? 1 by mod a into அச்சே இல்லையா? சோ இதுக்கு மாடே எடுத்தோம்னா எப்படி இருக்கும்? சோ இதுக்கு அப்படியே மாடே இங்க எடுத்துடலாமா? சோ மாடே எடுங்க பார்க்கலாம் எப்படி இருக்கும்? 5 2 3 2. சோ கிராஸ் பண்ணுங்க. 5 2s are 10, 3 2s are 6. கீழ இருந்து மேல போனா மைனஸ். சோ -6. 10 - 6 4 இல்லையா? ஓகே சோ 4 adjoint of a. adjoint of a இதுக்கு அட்ஜே எடுக்கணும் இல்லையா? அட்ஜேனா என்ன? ஃபர்ஸ்ட் ரெண்டையும் எடுத்து மாத்திக்கணும். சோ 2 5. இந்த பக்கம் ரெண்டுக்கும் குறியீடு மாத்தணும். சோ பிளஸ்ல இருந்தா மைனஸ், மைனஸ்ல இருந்தா பிளஸ். சோ இங்க +3 இருக்கு சோ -3, இங்க +2 இருக்கு அங்க -2. சரிங்களா? சோ ரெண்டுலயும் குறியீடு மட்டும் மாத்தினா போதும். இப்போ நமக்கு கிடைச்சிருக்க a inverse இதுல கொண்டு பயன்படுத்திடுறோம். சரிங்களா? சோ இதுல போடும்போது என்ன இருக்கும்? x equal to a inverse. a inverse என்ன கிடைச்சிருக்கு? 1 by 4 into 2 -2 -3 5. 2 -2 2 -2 -3 5 இல்லையா? சோ -3 5. ஓகே சோ x equal to a inverse b. bங்கிறது என்ன? 3 5. சோ அதையும் போடலாம். 3 5. ஓகேங்களா? சோ இப்போ இது ரெண்டையும் பெருக்கிக்கலாமா? இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 2 3s are 6 -2 into 5 -10. அடுத்தது செகண்ட் ரோ ஒரே காலம் தான் இருக்கு சோ அது கூட தான் பெருக்கி ஆகணும். -3 into 3 -9. 5 into 5 25 plus 25. So 1 by 4 into 6 minus 10 minus 4. 9 minus 9 plus 25 plus 16. So 4 1s are 4, 4 4s are 16. இல்லையா? கேன்சல் பண்ணனும். அடிச்சோம்னா இந்த மாதிரி கிடைக்கும். சோ அப்ப என்ன கிடைச்சிருக்கு? -1, 1 -1 4 இல்லையா? ஓகே xங்கிறது என்னங்க? xy. xங்கிறது என்ன? xy. So xy equal to இந்த பக்கம் உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? -1 4 கிடைச்சிருக்கு இல்லையா? -1 4. சோ அப்ப x equal to -1, y equal to 4. புரிஞ்சுதுங்களா? சோ xy கண்டுபிடிச்சாச்சா? கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? சோ இப்போ நம்ம கண்டுபிடிச்ச xy கரெக்ட்டா தப்பாங்கிற சந்தேகம் இருக்கும் இல்லையா? சோ அதை செக் பண்றதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லி தரேன். சோ அதை எப்படி செக் பண்றது அப்படின்னா இந்த ரெண்டுல ஏதோ ஒரு ஈஸியான சமன்பாடு எடுத்துக்கோங்க. நான் 5x + 2y = 3ங்கிற ஈஸியான சமன்பாடு எடுத்துக்கிறேன். எனக்கு x க்கு என்ன கிடைச்சது? x க்கு பாத்தீங்கன்னா என்ன கிடைச்சிருக்கு? -1, y க்கு 4 கிடைச்சிருக்கு இல்லையா? சோ x க்கு -1 போடுறேன். சோ 5 into -1 + 2 into y க்கு என்ன கிடைச்சிருக்கு? 4. சோ அதை போட்டுறேன். சோ ரைட். இப்ப நான் இடது பக்கம் எடுத்து வலப்பக்கம் வருதான்னு செக் பண்ணா போதும். இடது பக்கம் எடுத்தா -5 2 4s are +8. சோ -5 + 8 +3. சோ இடது பக்கம் எடுத்தேன் எனக்கு வலது பக்கம் கிடைக்குதா? சோ வலப்பக்கம் கிடைக்குதா? சோ அப்ப இடப்பக்கம் எடுத்தா வலப்பக்கம் கிடைக்குது. சோ அப்ப நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்ட் தான். சரிங்களா? சோ क्वेश्चनல வேணா நம்ம போட்டு பாத்துக்கலாம். சோ நம்மள செக் பண்றதுக்காக அத பண்ணிக்கலாம். சரியா? ஓகே சோ அடுத்த क्वेश्चन போலாங்களா? ஓகே சோ டாப் 63 மார்க் क्वेश्चंसல the next 5th क्वेश्चन என்னன்னா பின்வரும் நேரிய சமன்பாடுகளின் தொகுப்பை கிராமரின் விதிப்படி தீர்க்க. சோ क्वेश्चन ரெண்டு சமன்பாடு கொடுத்து கிராமரோட விதிப்படி தீர்க்க சொல்லிருக்காங்க. சரியா? ஓகே சோ கிராமரோட விதியை பயன்படுத்திடலாமா?
சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா டெல்டா போடணும். கிராமர் அப்படின்னு பார்த்தாவே உங்களுக்கு ஞாபகம் வருது இந்த டெல்டா தான். சரியா? அது என்ன மேம் டெல்டா அப்படின்னா அது எப்படி போடணுங்கிறத நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் டெல்டால வந்து மாட் தான் போடணும், எப்பவுமே பிராக்கெட் போடக்கூடாது. சரியா? சோ டெல்டா போட்டா மாட் தான் போடணும். இங்க என்ன இருக்கு? எக்ஸோட கெழுவை உள்ள தூக்கி போட்டுக்கோங்க, ஒய்யோட கெழுவை உள்ள தூக்கி போட்டுக்கோங்க. குறியீட்டோட போடணும். பிளஸ்ல இருந்தா அப்படியே போட்டுக்கலாம், மைனஸ்ல இருந்தா கண்டிப்பா மைனஸ் குறியீட்டை போட்டு போடணும். சரியா? ஓகே. சோ அடுத்து ரெண்டாவது சமன்பாடு எடுத்துக்கோங்க. இங்க எக்ஸோட கெழுவு என்ன 1, ஒய்யோட கெழு 3. இந்த மாறிலி எல்லாம் எடுக்க கூடாது, அது எப்ப எடுக்கிறதுங்கிறத நான் சொல்றேன். சரியா? ஓகே. இப்போ இதோட க்ளோஸ் பண்ணிருங்க. சரியா? ஓகே. இப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? 5 3s are 15. 1 into -2 -2, கீழ இருந்து ஒரு மைனஸ் போகும், சோ +2 17 இல்லையா? ஓகே. சோ அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா டெல்டா 1 கண்டுபிடிக்க போறோம். அடுத்தது என்ன கண்டுபிடிக்க போறோம்? டெல்டா 1. டெல்டா 1 எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நான் ஒண்ணு வைங்க, மாறிலி வைங்க, அப்புறம் பாத்துக்கலாம்னு சொன்னேன்ல. இப்ப அந்த மாறிலி எடுத்துட்டு வரணும். மாறிலி என்ன? இங்க 16, இங்க -7. சோ நீங்க இந்த 16 -7 அப்படியே எடுத்துடக்கூடாது. +16 வெளியே போனா -16, அதை நீங்க இந்த இடத்துல போட்டு வச்சுக்கணும். இந்த ரெண்டு சமன்பாட்டையும் 5x - 2y +16 வெளியே போனா -16, அடுத்தது x + 3y -7 வெளியே போனா +7. இந்த மாதிரி சமன்பாட்டை வச்சுட்டு தான் நீங்க பண்ணணும். சரியா? ஓகே. சோ இப்போ -16 7 இருக்குல்ல, ஈக்குவல் டு அந்த பக்கம். சோ அந்த ரெண்டையும் எடுத்து டெல்டா 1 ஃபர்ஸ்ட் காலத்துல போடணும், இந்த இடத்துல போடணும். சரிங்களா? இந்த ரெண்டு நம்பரை தூக்கிட்டு அந்த ரெண்டு நம்பரை போடணும். -16 7 போடணும். சரியா? -16 7 போட்டுட்டு ரெண்டாவது இருக்குது அப்படியே வச்சுக்கலாம். -2 3 அப்படியே வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகேவா? ஓகே. சோ இப்போ 16 into 3, 3 6 are 18, 3 1s are 3 4, so -48. அடுத்தது 7 into -2 -14, கீழ இருந்து போற மாதிரி ஒரு மைனஸ் போகும், so +14. சரிங்களா? ஓகே. சோ இதுல 4 போர்ஷனா 4, 4ல 1 போர்ஷனா 3, பெரிய நம்பர் பக்கம் மைனஸ் இருக்கு, சோ -34. சரிங்களா? ஓகே. சோ அடுத்தது டெல்டா 2. டெல்டா 2 எப்படி போடலாம் அப்படின்னா அதே மாதிரிதான். ஃபர்ஸ்ட் இப்படி போட்டுக்கோங்க. இப்போ டெல்டா 2னா இந்த நம்பர்ஸ் நம்ம இப்போ புதுசா போட்டோம்ல, இது ரெண்டையும் இதை கொண்டு போய் செகண்ட்ல போடணும். செகண்ட்ல எப்படி போட்டுக்கலாம்? -16 7 இப்படி போட்டு ஃபர்ஸ்ட் இருக்கிறத அப்படியே எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்கு? 5 1, அதை அப்படியே எழுதிக்கலாம். சரிங்களா? 5 1 அப்படியே போட்டுக்கணும். இப்போ 5 7s are 35. 1 into -16 -16, கீழ இருந்து -1 போகும், so +16. so 5 + 6 11, 3 4 5, so 51. புரிஞ்சுதுங்களா? ஓகே. சோ இப்போ டெல்டா 1 டெல்டா 2 கண்டுபிடிச்சாச்சு. டெல்டாவும் இருக்கு இல்லையா? இப்போ என்ன பண்ணணும்னா நமக்கு என்ன வேணும்? x y தான் வேணும் இல்லையா? சோ xங்கிறது என்னன்னா டெல்டா 1 by டெல்டா, yங்கிறது டெல்டா 2 by டெல்டா. சரிங்களா? டெல்டா 1 என்ன? -34. so -34 by டெல்டா என்ன? டெல்டாங்கிறது 17, so -34 by 17. டெல்டா 2ங்கிறது என்ன? 51, so 51 by டெல்டாங்கிறது 17, so 17 1 times 17 2 times 34, so 17 1 times 17 3 times 51 இல்லையா? so அப்ப xங்கிறது -2, yங்கிறது 3. புரிஞ்சுதுங்களா? இது சந்தேகம் இருக்கா? சோ இதையும் நீங்க கரெக்டா தப்பான்னு செக் பண்றதுக்கு நான் சொன்ன மாதிரி சமன்பாட்டுல கொண்டு போய் போட்டீங்க, செக் பண்ணிக்கோங்க. சரியா? சோ சொன்னேன்ல ஒரு சமன்பாடு எடுத்து போட்டு பாத்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. சோ உங்களுக்கு வேணா கண்டிப்பா நீங்க செக் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. எப்பவுமே எக்ஸாம் முடிச்சு செக் பண்றது கரெக்ட் தான் ஒரு தடவை. சரியா? அந்த மாதிரி ஷார்ட்கட் யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கோங்கடாமா. சோ இதோட பார்ட் 1 முடியுது. சோ நான் அத்தியாயம் 1 2 கவர் ஆயிடும்னு நினைச்சேன். சோ அத்தியாயம் 1 ஓட பார்ட் 1 முடியுது. அத்தியாயம் 2 பார்ட் 2ல வந்துரும். சரிங்களா? சோ அதனால பார்ட் 2க்கு நீங்க ரெடியான கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் பார்ட் 2 ரெடியா இருக்கீங்களோ அவங்கள பார்ட் 2க்கு ரெடி மேம்னு சொல்லுங்க. அப்பதான் பார்ட் 2 வீடியோ அப்லோட் ஆகும். இல்லனா நீங்க பார்ட் 1 தான் பாக்குற மாதிரி இருக்கும். சோ பார்ட் 1 எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. சோ டைம் ரொம்ப கம்மியா இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ், அதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. சோ என் கூடயே சீக்கிரம் ஜர்னி பண்ணுங்க. சரியா? சோ என் கூடயே சீக்கிரம் வந்தீங்கன்னா டாப் 63 மார்க்ஸ் சல்லுன்னு முடிச்சிடலாம். சரியா? ஓகேடாமா.